Hi, hello my dear 12th standard. Welcome to all. So 12th standard mathematics chapter 1. Exercise 1.1 ல 10th sum தான் நாம இப்போ பார்க்க போறோம். This is one of the most important 3 mark question. ஒண்ணு இல்ல ஏவை கொடுத்து அட்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்கல்ல, எஸ் அதே மாதிரி தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அட்ஜி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அட்ஜின்னு கொடுத்துட்டு அதுக்கு அட்ஜை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. பண்ணிடலாமா? எஸ், வாங்க போயிடலாம். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜியே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எழுதிக்கலாமா? எஸ். So adjoint A equal to, so இந்த மேட்ரிக்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சென்டர்ல 2 வச்சிட்டு அதை சுத்தி 0. ஓகேங்களா? எஸ். கார்னர் எல்லா கார்னரையும் 1. இங்க மட்டும் -1. இந்த மேட்ரிக்ஸ் சூப்பரா இருக்கும். சரிங்களா? எஸ். சோ அட்ஜியை கொடுத்துட்டு இந்த அட்ஜிக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. பண்ணிடலாமா? நம்ம தான் சூப்பரா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமே. எஸ். சோ ஈஸியா ஆகிறதுக்கு என்ன பண்ணிப்போம்? ஒரு பெரிய பிராக்கெட் ஒன்று ஓபன் பண்ணிட்டு பிளஸ் minus plus minus plus minus plus minus plus இப்படிதானே பண்ணுவோம் நம்ம ஈஸியா இருக்கிறதுக்காக. எஸ், ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ரோ காலமையும் கேன்சல் பண்ணிட்டு இது ரெண்டுக்கு மல்டிபிள் பண்ணி இங்க போட்டுக்கலாம். 2 1s are 2 minus ரெண்டுமே 0 இருக்குது, அதனால டெஃபினட்டா 0. செகண்ட் எலிமெண்டோட ரோவையும் காலமும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0 இருக்கு, ரெண்டுமே 0 இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க 0 இருக்கிறதால மல்டிபிள் தான் பண்றாங்க, 0 வரும். சோ இதுவும் 0 ஆயிடும், மைனஸ் இதுவும் 0 ஆயிடும். ஓகேவா? எஸ். சோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸியா போடலாம். சரிங்களா? தேர்ட் எலிமெண்டோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாமா? சோ 0 0 மல்டிபிள் பண்ணா 0 மைனஸ் 1 2s are -2, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதால +2. ஃபோர்த் எலிமெண்டோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணாங்க, ரெண்டு இடத்துல 0 இருக்கா? சோ 2 டேர்ம் என்ன ஆயிடும்? நமக்கு 0 ஆயிடும். சரிங்களா? சோ அப்போ 0 + 0, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபிஃப்த் ரோவோட ஃபிஃப்த் எலிமெண்டோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டா நாலு கார்லயும் 1 தான் இருக்கு. சரிங்களா? சோ அப்போ 1 1s are 1 மைனஸ் 1 1s are 1, ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதால பிளஸ் ஆயிடும். ஃபிஃப்த் எலிமெண்டோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணா இங்க பாருங்க ரெண்டு தான் 0 வருதா? சோ அப்ப ரெண்டுமே என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இங்க மைனஸ் இருக்கிறதால 0 + 0 அப்படின்னு போட்டுக்கலாம். தென் செவன்த் எலிமெண்டோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ண அப்படின்னா 0 × 0 0 மைனஸ் 2 1s are 2. தென் எய்த் எலிமெண்டோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ண அப்படின்னா பாருங்க ரெண்டுமே 0 இருக்கு. சோ அதனால கண்டிப்பா என்ன வந்துடும்? வேற இடத்துல 0 வந்துச்சுன்னா 0 ஆயிடும். ஓகேவா? எஸ். சோ அப்போ 0 - 0. லாஸ்ட் எலிமெண்ட் இவனோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணா 1 2s are 2 - 0. ரொம்ப ஈஸியா போட்டோம்ல. எஸ். சோ சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அதே மாதிரி ஈஸியா. சோ இங்க 2 வருவான், இங்க 0, அங்க 2, இங்க 0, இங்க 2, அங்க 0, இங்க -2, இங்க 0, அங்க 2. ஓகே, அட்ஜி ஆக்சுவலா கொடுத்துருக்காங்க. அட்ஜிக்கு அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணா நம்ம என்ன ஃபார்முலா? சோ அட்ஜாயிண்ட் அட்ஜியை ஃபைண்ட் பண்ணா என்ன ஃபார்முலா? aij ஹோல் டிரான்ஸ்போஸ். சோ கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பா என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும். சரிங்களா? அப்ப டிரான்ஸ்போர்ட் எடுத்தாதான் இவன் யாரு? அட்ஜி அது கொடுத்துருக்குது, இவன் அட்ஜாயிண்ட் அட்ஜி. ஓகேவா? புரியுது இல்ல? சோ அட்ஜாயிண்ட் அட்ஜி அப்படின்னா கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அவனுக்கு டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும், அப்பதான் அது வந்து அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, சோ அப்போ டிரான்ஸ்போர்ட் எடுத்துடலாமா? சோ ரோ எடுத்து காலமா எழுதிடலாம். 2 0 2, இந்த ரோ எடுத்து காலமா எழுதலாம். 0 2 0, இந்த ரோ எடுத்து காலமா எழுதணும் அப்படின்னா -2 0 2. So this is nothing but adjoint of adj. Okay my dear students, yes. So பாருங்க எவ்வளவு ஈஸியா இந்த 3 மார்க் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். சோ இந்த क्वेश्चन எப்படி புரியுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம வந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. Thank you to all. Bye bye.